விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். கர்நாடகம் அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். தமிழின விரோதிகளை கண்டிக்கிறோம். கர்நாடக வெறியர்களுக்கு பாடம் புகட்டுவோம், பாடம் புகட்டுவோம், பாடம் புகட்டுவோம். விடுதலை செய், விடுதலை செய். புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை விடுதலை, விடுதலை செய், விடுதலை செய். கர்நாடக நீதிமன்ற மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொய் வழக்கிட்டு கர்நாடக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்ய கோரி தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பாக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்று இந்த இடத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். தமிழர்களுக்காக போராடி தண்ணீரை கொண்டு வந்த அந்த தாய்க்கு தமிழின துரோகிகள் கண்ணீரை தந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நிகழ்வு நடந்ததிலிருந்து தமிழகமெங்கும் மாணவர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவரும் களத்தில் நின்று இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை எந்த ஒரு தலைவர்களுக்கும் இப்படி ஒரு போராட்டம் நடந்ததில்லை. அந்த அளவிற்கு தமிழகத்தில் இன்று கொந்தளித்து அனைத்து மாணவர்களிலிருந்து பெரியோர்களிலிருந்து அனைவரும் போராடி இருக்கிறார்கள். வணிக பெருமக்கள் எல்லாம் தானாக முன்வந்து கடையடைப்பு போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் ஆகியவற்றிலே கலந்து கொண்டு சிறப்பான முறையிலே அமைதியான அறவழியிலே தொடர்ந்து போராட்டங்கள் தமிழகத்தில் நடந்து வருகிறது. இதையெல்லாம் பார்த்தும் கூட கர்நாடக அரசு இங்கே இருக்கிற தமிழின துரோகி கருணாநிதி போன்றவர்களால் பின்னப்பட்ட வலையிலே இன்று பொய் வழக்கிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில தினங்களிலே மீண்டும் தமிழக முதல்வராக விடுதலையாகி தமிழக முதல்வராக பொறுப்பேற்க உள்ளார். அது பொறுப்பேற்கும் வரை தொடர்ந்து தமிழகத்தில் இது போன்ற போராட்டங்கள் நடக்கும். கர்நாடகா தண்ணீரை விட்ட அளவை விட தமிழக மக்களின் கண்ணீரின் அளவு அதிகமாக இன்று இருக்கிறது. அதை நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அம்மாவிற்காக விரோதமாக செயல்பட்ட எந்த கட்சியும் இனி முதலமைச்சர் நாற்காலியை கனவில் கூட காண முடியாது. மீண்டும் முதலமைச்சராக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அரியணையிலே ஏறுவார்கள். மீண்டும் தமிழகம் புத்துயிர் பெறும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.